நல்ல பேச்சுவார்த்தை மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஈரான் ஒரு முக்கியமான கட்டத்தில் இப்போ இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, அவர்கள் ரெண்டு தரப்பும் சந்தித்து பேசிக்கிறாங்க. ஈரானுடைய பிரதிநிதிகளோட நல்ல உறவொன்று எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது, நல்ல பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறது, ஒரு சிறப்பான ஒப்பந்தத்தை செய்வதற்கு நாங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்துக்கு வரலன்னா ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்று சொல்லி அந்த பீஸ் கவுன்சில் மாநாட்டில் பேசினார். தொடர்ந்து பேசும்போது என்ன சொன்னார்னு கேட்டால், ஈரான் எங்களோட சேர வேண்டிய நேரம் இது, அவங்க எங்களோட இணைந்தால் அது அவர்களுக்கு நல்லது, அவங்க சேரலை என்று சொன்னாலும் அதுவும் நல்லது தான் அப்படின்னாரு. அதாவது எங்களோட நீங்கள் சேர்ந்தாலும் நல்லது, சேரலண்டாலும் நல்லது, சேர்ந்தீங்கன்னா ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு போவோம், சேரலன்னா நாங்கள் சண்டை பிடிப்போங்கிறத அவர் சொல்லும்போது மேலதிகமாக காசா தொடர்பாக பேசிட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு போகிறாரு. போகும்போது அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் அமெரிக்க அதிபர் பயணிக்கக்கூடிய விமானம் இருக்குதா இல்லையா, அந்த விமானத்துக்கு வெளியில் நின்று பத்திரிகையாளர்கள் அவர் சந்திப்பார். அப்போ சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானுக்கு நீங்கள் எவ்வளோ காலக்கெடு கொடுத்துருக்கீங்கன்னு போது 10-15 நாட்களுக்குள்ளே ஈரான் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணணும், இல்லைன்னு சொன்னால் தாக்குதல் நடக்கும் அப்படின்னாரு. இப்போ 10-15 நாள் தான் ஈரானுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னதுக்கு பிறகு உடனடியாக ஈரானுடைய ஐநாவுக்கான அம்பாசிடராக செயல்படக்கூடிய அமீர் ஷஹீத் ரவானி அவங்க இதற்கு எதிராக உடனடியாக ஒரு கடிதத்தை ஐநாவுக்கு அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் என்ன சொன்னார்னு கேட்டால், எங்களுடைய நாடு ஈரான் எந்த பதட்டத்தையோ அல்லது போரையோ விரும்பவில்லை, நாங்கள் யுத்தம் செய்கிறதுக்கு விரும்பலை, பதட்டத்தையும் விரும்பலை, நாங்களாக எந்த ஒரு யுத்தத்தையும் தொடங்கவும் மாட்டோம். ஆனால் ஈரான் தாக்கப்பட்டால் அது பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய படையினுடைய அனைத்து தளங்களையும் நாங்கள் தாக்குவோம், அமெரிக்காவினுடைய படைகளை நாங்கள் நேரடியாக தாக்குவோம், அவருடைய சொத்துக்களை நாங்கள் தாக்குவோம், இது எல்லாமே நடக்கும். நாங்கள் யுத்தத்தை தொடங்க மாட்டோம், தொடங்கினீங்கன்னா நாங்கள் நிறுத்தவும் மாட்டோம், அதற்கு உடனடியாக பதிலடி கொடுப்போம். எனவே ஐநா தலையிட்டு அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பதிலடி கொடுத்திருந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு தி டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில், ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஷாகோஸ் தீவுகளில் இருக்கக்கூடிய ராயல் விமானப்படையினுடைய விமானத்தளங்கள், அதாவது ராயல் விமானப்படைங்கிறது பிரித்தானியாவுடைய விமானப்படை, பிரித்தானியாவுடைய தளங்களை அமெரிக்கா கேட்டது. அதற்கு அமெரிக்காவுடைய கோரிக்கையை பிரித்தானியா மறுத்திருக்கிறது. குறித்த அந்த தளம், அது ஈரான் மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் அவங்க சொல்லலை, குறித்த அந்த தளத்தில் இருந்து எந்த விதமான தாக்குதலை நடத்துறதுனாலும் நாங்கள் அனுமதிக்கணும், நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கான காரணங்கள் அவங்க சொல்லலை. ஆல்ரெடி அவங்க மேலே டேரிஃப் போட்ட காரணங்களால் கூட இருக்கலாம், ஆனால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் அந்த பிரச்சனை வேற பூதாகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஏற்கனவே ஈரானுடைய ஷியாமத ஆன்மீக தலைவர் டிக்ளேராக சொல்லி இருக்கிறாரு, அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மிக மிக ஆபத்தான ஒரு இயந்திரம் தான், ஆனால் அதைவிட ஆபத்தானது எங்களிடம் இருக்கக்கூடிய கடலுக்கு கீழால் சென்று அந்த கப்பலையே தாக்கக்கூடிய ஆயுதம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே